வீட்ல தீபாவளி கொண்டாடுறாங்க. என் கை காலியா இருக்கேடா. பாஸ் என்னமா பஞ்சு சொல்றீங்க? அடுத்தடியா பஞ்சாபிரதமாவது மோட்டு பத்திரம் அழிக்கிறதுக்கு உருப்படியான ஐடியாவை சொல்லுங்கடா. பாஸ் அங்க பாருங்க, மோட்டு பத்தலோட கடையில இருந்து முழுசா மாம்பழத்தை அள்ளிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க பாஸ். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு மாம்பழத்தை சாப்பிடலாம். இல்ல பாஸ், நல்லா ஜாலியா இருக்கும். கட்டவனே, என் கிரிமினல் மொழியை நான் யூஸ் பண்றேன். ஏதாவது வித்தியாசமான ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறேன். வந்துடுச்சு. ரொம்ப சூப்பரான ஐடியா வந்துடுச்சு. நம்பர் 1, மோட்டு பத்தலோட கடைக்கு போய் அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. பாஸ், இப்ப எதுக்காக நீங்க இந்த மாம்பழத்தை ஒட்ட வச்சிருக்கீங்க பாஸ்? நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சாப்பிட போறீங்களா பாஸ்? சொல்லுங்க. அடடா, இது எனக்காக இல்லடா, அந்த மோட்டு பத்தலுக்காக தான். வேடிக்கை மட்டும் பாருங்கடா. ஜானை ஏமாத்த பாக்குறீங்களா? ஜான் த டாடியை ஏமாத்த பாக்குறீங்களா? என்கிட்ட பணத்தை பாக்கிட்டு கசப்பான மாம்பழத்தை கொடுத்துருக்கீங்களேடா. குட்ட பையல ஜானு, எங்க கடை மாம்பழம் இனிப்பா இருக்கும். இது வரைக்கும் யாரும் குறை சொல்லி வந்ததே இல்ல, தெரியுமா? அப்படியா மோட்டு? இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பாரு. உன்னோட மாம்பழத்தை நீயே சாப்பிட்டு பார்த்து புளிப்பா இனிப்பான்னு சொல்லு. சரி குட்ரா, அதை நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஒருவேளை புளிப்பா இருந்தா உன் பணத்தை வாபஸ் பண்ணிடுறேன்டா. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஏன்டா வாயடிச்சு நிக்கிற? இப்ப நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? அழுகி போட மாம்பழத்தை வைக்கிறீங்க, அதுவும் ஏமாத்தி. சொல்லுங்க, மாம்பழம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, 1 கிலோ மாம்பழம் 2 ரூபாவா? அப்படின்னா 20 கிலோ கொடுங்க. அப்ப அதுதான் விஷயமா? உனக்கு பணமும் தேவை இல்லையா? அப்ப ஃப்ரீயா கொடுக்க போறியா? அப்ப மொத்த மாம்பழத்தையும் ஃப்ரீயா கொடுக்க போறியா? இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இப்படி எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க பெரிய மனசு வேணும் மோட்டு பாத்துலு. தேங்க்யூ மோட்டு பாத்துலு, தேங்க்யூ. எல்லாரும் எடுக்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு? மோட்டு பத்தலு, என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, உடன் பெருமா சகோதரா, நீங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா. எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்கப்பா. கஜா மோட்டோ பத்திரம் என்னையா, எனக்கு பவுண்டோட இருக்கீங்களா நீங்க? ஓ சரி புரியுதுப்பா. ஜான் மாம்பழத்துக்குள்ள பசிய வச்சு உங்க வாயை அடைச்சிட்டானா? இது நீங்க முதல்ல வாயை திறந்து சொல்லிருக்கலாமேப்பா. இப்ப நான் மருந்து தரேன்பா, டென்ஷன் ஆகாதீங்க. இது சின்ன விஷயம், நாளைக்கு காலைக்குள்ள சரியாயிடும். இந்தாப்பா, இந்த நீ குடி. என்னடா தலையில மரம் எல்லாம் விழுந்து இருக்குது, பழம் எல்லாம் கொடுக்குது. அடே, இந்த மரம் அப்படியே நம்ம தலையில ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். எப்படியாவது கெடுத்து நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்படியே இருந்தா நம்மள கூட்டு போய் இன்ஜிபிஷன்ல நிறுத்திடுவாங்க மாட்டோம். ஏய் மோட்டு பத்லு, இது என்ன வேஷம்? ஏதாவது டிராமால மரத்தோட வேஷம் போடுறீங்களா நீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அது அப்புறமா விளாவரியா சொல்றமே. இப்ப எங்களை தயவு செஞ்சு போங்க, கிளம்புங்க. அதுக்கு முன்னாடி 2 மாம்பழத்தை பறிச்சுக்கிறேன். ரொம்ப பிரமாதமா இருக்கேன். அட, இந்த மாதிரி ஒரு மாம்பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. பாத்தியா மட்டும் மரம் முளைச்சு நம்ம மனசு நொந்து இருக்கும். இந்த நேரத்துல இவன் கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரத்துல குடிக்கிற மாதிரியே குடிச்சிட்டு இருக்கான். ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணுமே சொல்லல பாக்ஸர் அண்ணாச்சி, நாங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்க சீக்கிரமா மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா எங்களை தயவு செஞ்சு போக விடுங்களேன் ப்ளீஸ். அதை எப்படி போக விட முடியும்? நான் இன்னும் மாம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கலையே. அதோட நான் சாப்பிடுற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும், இல்ல உங்களை தொலைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஏய் மோட்டு பத்லு, மரியாதையா நில்லுங்க, இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. அந்த கலண்டை இனிமே எங்களால உன்னால பிடிக்க முடியாது. அகலமா வளர்ந்தவன.
சிங்கம் சார் அந்த வீணா போன பாக்ஸர் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அட கடவுளே, மோட்டு பத்துலு என்ன இது வேஷம்? நீங்க 2 பேரும் மரம் ஆயிட்டீங்க. இல்ல ஏதாவது மரம் மோட்டு 10 ரூபா மாறிடுச்சா? சிங்கம் சார் அந்த பூசணிக்காய் மண்டையை ஒரு மருந்து கொடுத்தான். அதை சாப்பிட்டதுனால வந்த சைடு எஃபெக்ட்னால இந்த மரம் முளைச்சிருச்சு. அந்த பாக்ஸர் என்னடான்னா இந்த மரத்துல இருந்து பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எங்களை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறான். அவன் தொல்லை தாங்கல. அந்த பாக்ஸரை பாத்துக்கிற கவலைப்படாதீங்க. சிங்கம் சார் பாத்துக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும். முதல்ல அந்த மாம்பழத்தை சாப்பிடுங்க. அது ரொம்ப ருசியா இருக்கு. ருசியா இருக்கா? அத நானும் செக் பண்ணி பாத்துறேன். மோட்டு பத்துல டோன்ட் மைண்ட். நான் அந்த மாம்பழம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஐயோ மோட்டு பத்தலோ, இவ்வளவு ருசியான மாம்பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. கான்ஸ்டபிள், நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. பாக்ஸர், நீயும் பறிச்சு சாப்பிடு. முதல்ல சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். கமா. எல்லா பரதேசிகளும் பாக்ஸர் கூட சேர்ந்து ஓடலாம். நில்லுங்க. மோட்டு பத்லு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மேல ஆணையா சொல்றேன், நின்னுடுங்க. கடவுளே, அம்மா அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? சார் உங்க தலையில எதுவும் அடிப்படல சார்? உங்களுக்கு வலியோட எடுக்கல சார். ஏன் தலையில எல்லாம் ஒன்னும் அடிப்படல. ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். இந்த மோட்டு பத்லு தலையில இருக்கிற மாம்பழம் அவ்வளவு ருசியா இருக்கு. அது எப்படி? ஆனா ஏன்? எப்படி சார் நீங்க ரொம்ப கிரேட் சார். ஆனா கொஞ்சம் லேட் சார். தெரியும். நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்க. நான் இப்போ வந்துடுறேன். அடிப்பட்ட நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். நாங்க போய் மாம்பழத்தை சாப்பிட்டு வந்துடுறோம். அத பாவிங்களா, இன்னைக்கு இவனுக்கு ஒரு மாம்பழத்துக்காக இந்த சிங்கத்தையே விட்டுட்டு போறாங்க. புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் மோட்டு பத்லு தலையில இருக்கிற அந்த மாம்பழத்துக்காக தான். இந்த மரம் என்னோடது. இதுல யாராவது கை வச்சீங்க அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். அப்புறம் இந்த மரம் என்னோடது. அப்படின்னா நீங்க சாப்பிடறத வேடிக்கை பார்க்க மாட்டா நாங்க வந்திருக்கோம். உங்களை அவனுக்கு கையை கால அடிச்சு உடைக்கடா. இப்ப பாரு, மாம்பழம் சீக்கிரம் வந்துரு மோட்டோ. பூசணிக்காய் மண்டையா, என்னடா மரத்தை கொடுத்து தொலைச்ச? தலையில மரம் முளைச்சிருக்கு. இந்த மாம்பழத்தை பறிக்கிறதுக்கு அவன் எங்களை துரத்துக்கிட்டு இருக்கான். எங்களை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான்டா. என்னடா ஏதாவது பண்ணுடா. கஜா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு பேட்டர் நான் பார்த்ததே இல்லையப்பா. மோட்டோ பாத்திரம் நீங்க 2 பேரும் போஸ்ட் பெய்டா இல்ல ப்ரீ பெய்டா? தேவையில்லாம பேசி எங்க வயிற்றுல பொட்டிக்காதயா. இங்க பாருங்க டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா ஏதாவது ஒரு மாற்று மருந்து கொடுத்து இதெல்லாம் சரி பண்ண வழியை பாருங்க. ஜட்கா, இவங்களுக்கு மட்டும் மாத்து மருந்து கொடுத்துறாதீங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ பழத்தை சாப்பிட்டு பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஒரு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லையப்பா. அட அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றேன் நண்பா? அப்ப நம்ம அந்த ஸ்வீட்டான மாம்பழத்தை சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் மோட்டுவிய பத்திலே சரி பண்ணலாம். என்ன வீணா போன பூசணிக்காய் மண்டையா, ஏற்கனவே கொண்டு போயிருக்கோம். நீ வந்து கிண்டல் பண்றியா? சீக்கிரம் கதவை திறங்க. நாங்க மாம்பழத்தை சாப்பிடணும். டாக்டர் ஜட்கா, மரியாதைய கதவை திறங்க, இல்ல கதவை உடைச்சிருவோம். அப்படியே சீக்கிரமா மாம்பழத்தை பூசணிக்காய் மண்டையா, சீக்கிரம் மரத்தை கொடு. நண்பா, அதோ அது அந்த டேபிள் மேல தான் இருக்கு. பச்சை கலர்ல இருக்கு பாரு, அதுதான். அட நான் அந்த மாத்திரை எடுக்க போறேன் பாஸ், சீக்கிரம் போ. டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் கொடுத்துறா. இப்ப உங்க நிலைமை என்ன ஆகும் போட்டு பாத்துரு. எங்களை பத்தி கவலைப்படாதா கூட்ட. உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அட மோட்டு பத்தலு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பர்களே, அது நீல கலர் டப்பாப்பா. பச்சை டப்பா இங்க இருக்கு, இத சாப்பிடுங்க. எனக்கு அந்த மருந்தை கொடுங்க போட்டு பாத்துலு. நானும் பழைய மாதிரி மாறிடுறேன். வாங்க, புதுசா பங்கனப்பள்ளி மாங்காய் ஒருத்தர் தலையில முளைச்சிருக்கு. போங்க, விரும்பி சாப்பிடுங்க. நண்பர்களே, எங்க தலைமையில இந்த மரம் காணாம போயிடுச்சு. ஆனா அதுக்கு பதிலா அந்த குட்ட பையன் ஜான் தலைமையில ஒரு மரம் முளைச்சிருக்கு. பழங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும்.